இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே வேத வசனங்களை கொண்டு சிலுவையின் பாடுகளை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு உலகமானது தேவனுடைய ஆழங்களுக்குள்ளாக அல்லது பரிபூரணத்துக்குள்ளாக கடந்து செல்லாதபடி குழந்தைகளைப் போல பால் உண்ணக்கூடிய மேலான உபதேசங்களை கேட்டு ஒரு பெரிய கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் வந்தபோது அவர் சிலுவையில் நிறைவேற்றின பாடுகளுக்கும் நமக்கும் உள்ள என்ன ஐக்கியம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். அநேகர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் செய்த அற்புத அடையாளங்களையும் இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் பிரச்சனை தீரும் என்று இந்த உலக வாழ்க்கைக்குரிய நன்மைகளை குறித்தே பேசி தேவனுடையதான உன்னதமான மகிமையான ராஜ்யத்துக்குரிய அந்த சுவிசேஷத்தின் மேன்மையை பரிபூர்ணத்துக்குரிய அந்த மேலான ரட்சிப்பை அறிவிக்காமல் மேல் பூச்சாய் குணமாக்கி கொண்டிருக்கிறார்கள். யோபு சொல்கிறார், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று. ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசியானவர் மீண்டும் மீண்டும் அஸ்திபாரத்துக்குள்ளாக போகாதபடி தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தின் மகா உன்னதமான அவருடைய மகிமையின் ராஜ்யத்துக்குரிய பூரணத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாட்களிலும் கூட இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, பூமியிலிருந்து சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்கிற ஒரு தலைப்பில் இந்த நாளின் செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 12:32 வாக்கியத்தை அதற்கு அடிப்படையாக உங்கள் மத்தியில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்ளுவேன் என்றார். ஆக மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து நான் பூமியிலிருந்து, அதாவது சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என் பக்கமாய் இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னார். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்று அழைத்த நோக்கம் அவர் சிலுவையிலே நிறைவேற்றுகிற பாடுகளை குறித்து. யோவான் 8:28 ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். ஆக இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யார், இந்த மனுஷகுமாரன் யார் என்று அன்றைக்கு யூதர்கள் ஒரே குழப்பத்துக்குள்ளாக இருந்தார்கள். இவர்தான் மேசியா என்பதும், இவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதும், இவர்தான் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்த இரட்சகர் என்பதையும் அவர்கள் அறியாதபடி இருந்தார்கள். அந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்குத்தான் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிற போது எல்லாரையும் என் பக்கமாக இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னாரே. நீங்கள் மனுஷகுமாரன் உயர்த்தின பின்பு வேதத்தில் சொல்லப்பட்ட மேசியா நானே அவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று அவர் ஜனங்களுக்கு சொன்னார். ஆக சங்கீதங்களின் புஸ்தகம் 25:14 கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆக கர்த்தருடைய ரகசியமானது அவருக்கு பயந்தவர்களிடத்தில் தான் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இன்றைக்கு தேவன் மனுஷனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை குறித்து பார்க்கும்போது, ஆதியிலே ஆதி மனிதனோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை பண்ணினார்? ஓசியா 6:7 சொல்கிறது, அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். ஆக ஆதியிலே ஆதாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்று சொல்லும் போது ஆதியாகமம் 2 அதிகாரம் 16-17 வசனங்களை பார்க்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆக ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கு ஏதேன் என்கிற தோட்டத்தை உண்டாக்கி சகலவிதமான விருட்சங்களையும் அவன் புசிப்புக்காக அவன் வாழ்க்கைக்காக உண்டாக்கப்பட்ட பின்பு அவன் நித்திய வாழ்க்கைக்குரியவன் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்காக ஜீவ விருட்சத்தையும் அவன் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்கிற கட்டளைக்கு உடன்படிக்கைக்குரியவனாயிருக்க வேண்டும் என்றும் அவர் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை பார்த்து தோட்டத்தில் உண்டாக்கி அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவாய் என்று ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அதில் 3 அதிகாரம் 11, 12, 13 வசனங்கள் ஆதியாகமம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஆக தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கின நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டிருந்தார். அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று அவனுக்கு தேவன் தன்னுடைய பிரமாணத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அவனோ தனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்திரியானவள் அந்த விருட்சத்தின் கனியை பதித்து புசித்து அவள் மீறுதலுக்குட்பட்டு ஆதாமினிடத்தில் கொண்டு வந்து கொடுத்த போது அவனும் அதை புசித்தான். ஆதியாகமம் 3 அதிகாரம் 14, 15 வசனங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆக ஆதாமை பார்த்து கேட்கிறார், நான் புசிக்க வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று கேட்கிறார். அதற்கு ஆதாம், நீர் எனக்கு கொடுத்த ஸ்திரியானவளே, அந்த கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்கிறான். அப்படியானால் ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். ஆக சர்ப்பம் ஏதேனில் எப்படி வந்தது? இந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதே என்று சொன்னபோதுதான் அதுவரைக்கும் செயல்பட முடியாதபடி இருந்த சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்துக்கு ஒரு புது ஜீவன் கிடைத்தது. என்னன்னா, கர்த்தருடைய கற்பனையே கட்டளையே அதுக்கு ஜீவனாக மாறி புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், புசி என்று. ஆக அவள் சர்ப்பத்தின் வார்த்தை கேட்டு தேவனுடைய கட்டளையை மீறி, கற்பனையை மீறி அவள் புசித்து இருவரும் பாவம் செய்தார்கள். யோபு 31 அதிகாரம் 33வது வசனம். நான் ஆதாமைப் போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. ஆக இங்கே யோபு சொல்லுகிறார், ஆதாம் தான் செய்த பாவத்தை மறைத்து கொண்டு ஸ்திரியை பலி சுமத்துகிறான். ஸ்திரியானவள் தான் செய்த தவறை உணராதபடி சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்று அவள் சொல்லுகிறார். இதைத்தான் சொல்லுகிறார், ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை நான் ஒளித்து வைத்தேனோ என்று யோபு கேட்கிறார். ஆதாம் தன் மீறுதல்களை அவன் மூடி மறைக்கிறான், அவன் அக்கிரமத்தை ஒளித்து வைக்கிறான் என்று யோபு சொல்லுகிறார். ஆகவே ரோமர் 5 அதிகாரம் 14வது வசனம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். 17வது வசனம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே
ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5:14 சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் அடையாளமாக இருக்கிறார். எப்படி இருக்க முடியும்? ஆதாம் மீறுதலுக்குட்பட்டார். அதுக்கடுத்து 17வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பதற்கு முன்னடையாளமாக இருக்குது. இந்த ஆதாம் மீறுதலுக்குட்பட்டதினால அவன் பாவம் செய்து தேவனுடைய உடன்படிக்கை மீறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 5:19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையானது தேவன் வைத்த உடன்படிக்கை, அந்த விருட்சத்தை, மரத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவன் மீறி பாவம் செய்த போது அவனுடைய கீழ்ப்படியாமையினால அவனுடைய இரத்தத்துக்குள்ளே பிறக்கிற எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம், பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு போய்விட்டோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதனுக்கு இந்த சர்ப்பமானது அந்த ஏதேன் தோட்டத்தில் மீறுதலுக்கு உட்பட்ட ஆதாமுக்கு முன்பதாக அது தன்னுடைய தலையை உயர்த்தி கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆக உபாகம் 5:2-3 நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓரேப்பிலே நம்மோடே உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்முடைய பிதாக்களுடன் பண்ணாமல் இந்நாளில் இங்கே உயிரோடு இருக்கிற நம் எல்லாரோடும் பண்ணினார். ஆக ஆதாமுக்குள்ளாக முழு உலகமும் பாவத்துக்குள்ளாய் போய்விட்டது. அங்கே ஏதேனிலே சர்ப்பத்துக்கு ஜீவன் கொடுத்து அந்த சர்ப்பம் தன்னுடைய தலையை உயர்த்தி கொண்டது. அப்பொழுதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசனம் சொல்கிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன், அவர் உன் குதிங்காலை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று தேவன் அங்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது என்றால், சர்ப்பமானது அங்கே ஆதாமுடைய மீறுதலினாலும் ஏவாளுடைய வஞ்சகத்தினாலும் வஞ்சிக்கப்பட்டதினாலும் தனக்கு ஜீவனை உண்டாக்கி தலை உயர்த்தி கொண்டது. இதை பார்த்த கர்த்தர் சொல்கிறார், உன் தலையை நசுக்கும்படி இந்த பூமியிலே வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தன்னுடைய பாதங்களுக்கு கீழாக உன் தலையை நசுக்குவார், ஆனாலும் நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அந்த முதலாம் உடன்படிக்கையில் நடந்த காரியங்களை நிவர்த்தி செய்வார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ரெண்டாவதான ஒரு காரியம், தேவனாகிய கர்த்தர் ஓரேப்பிலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணினார். இதுக்கிடையிலே நோவாவோடு ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினாலும் இந்த உடன்படிக்கை விசேஷம் என்னவென்றால், சகல இஸ்ரவேல் ஜனங்களை ஓரேப்புக்கு கொண்டு வந்து அங்கே நியாயப்பிரமாணம் என்கிற உடன்படிக்கையை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். ஆக அந்த உடன்படிக்கையின் நோக்கம் என்னவென்றால், உபாகமம் 30:15 இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். ஆக கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், ஜீவனையும் மரணத்தையும் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பதாக வைத்தேன் என்று. அந்த உடன்படிக்கை கற்பனைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் அவர்கள் மத்தியில் உடன்படிக்கையாக வைத்தார். அந்த உடன்படிக்கையானது ஜீவனும் மரணமும் நன்மையும் தீமையும் உள்ளதாகத்தான் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதே போல எசேக்கியேல் 20:25 சொல்கிறது, ஆகையால் நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஏனென்றால் இந்த உடன்படிக்கையானது நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்று சொல்லும் போது
இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய கோபத்தில் அவர்களுக்கு அதை ஆணையிட்டு கொடுத்தாராம். ஏனென்றால் 10 கற்பனைகளை மோசே பெற்றுக்கொண்டு வரும்போது அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்ட நேரத்தில் ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை நிர்வாணப்படுத்தி கன்றுக்குட்டியை உண்டாக்கி தேவனுக்கு கோபம் மூட்டி வைத்தான். ஆகவே நியாய பிரமாணம் என்பது தேவனுடைய இரக்கத்திற்கில்ல, தேவனுடைய கோபாக்கினைக்குரியதாக அங்கே காண்பிக்கப்படுகிறது. என்னாகமும் 21:4-5 அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதைப் போல எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நான் உன்னை சுமந்து கொண்டு வருகிறேன் என்கிறார். இந்த 40 ஆண்டு காலங்கள் அவர்களுக்கு வனாந்திரத்தில் அவர்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. ஆனால் வானத்தின் அப்பத்தினாலே, தேவ தூதல் புசிக்கக்கூடிய அப்பத்தினாலே அவர்களை போஷிக்கிறார். வனாந்திர காடைகளினால் அவர்களை போஷிக்கிறார். அவருடைய வஸ்திரம் பழமையாகவில்லை, அவருடைய செருப்பு தேய்ந்து போகவில்லை. இப்படி சுமந்து கொண்டு வருகிற தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்கிறதை பார்க்குறோம். நாங்கள் எகிப்தில் நலமாக இருந்தோம், எங்களுக்கு கிடைத்தது, எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைத்தது என்று சொல்லி மோசேக்கும் தேவனுக்கு முன்பதாக முறுமுறுக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது அந்த உடன்படிக்கை நன்மைக்கு எதுவல்லாத, ஜீவனுக்கு எதுவல்லாத உடன்படிக்கையை ஓரேப்பில் அவர்களோடு பண்ணிக்கொண்ட அந்த கற்பனைகளை குறித்து பார்க்கும்போது என்னாகும் 21:6-7-8 அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். ஆக இவ்விதமாய் வனாந்தரத்தில் கர்த்தருக்கும் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்த போது தேவன் அவர்கள் மேல் பிரியமாய் இல்லாதபடி அவர்களுடைய மீறுதல் நிமித்தம் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பின போது திரளான மக்கள் அது கடித்து மாண்டார்கள். அப்பொழுது ஓடி வந்து, இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் எங்களை விட்டு நீங்கும்படி விண்ணப்பம் பண்ணும் என்று கேட்டபோது கர்த்தர் இந்த அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க, ரட்சிப்பை கொடுக்க மனமில்லாமல் மோசே பார்த்து சொல்கிறார், ஒரு கோளில், ஒரு மரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை வெண்கலத்தில் செய்து உயர்த்தி வை, அதை பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் அவளுடைய விண்ணப்பத்திற்காக இல்லை, தேவனுடைய கோபாக்கினையிலே இவ்விதமாய் சொல்லிவிட்டார். ஆக அதில் 9 சொல்கிறது, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆக வனாந்தரத்தில் மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அது ஒரு கம்பத்தில் அல்லது மரத்தில் தூக்கி வைத்தான். அதை பார்க்கிறவர்கள் பிழைத்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் தன் தலையை உயர்த்தி கொண்ட சர்ப்பமானது இந்த வனாந்தரத்தில் மீறுதலுக்குட்பட்ட அந்த ஜனங்களுக்கு அந்த சர்ப்பத்தை ஒரு மரத்தில் தூக்கி உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆக உயர்த்தி வைத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் யோவான் 3:14-15 சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆக தேவனாய் கர்த்தர் மோசேயை கொண்டு சொன்னார், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை வெண்கலத்தில் செய்து அவன் கோல் நுனியிலே அல்லது ஒரு மரத்தின் மேலே தொங்க வைத்திருந்தான். ஆக கர்த்தர் அங்கே சுகம் கொடுத்தார் என்று இல்லை, அதை பார்த்தவர்கள் சுகம் அடைந்ததாக வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தரை இல்லாத ஒரு சுகம் கிடைக்குமானால்
அது சர்ப்பத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். இன்றைக்கு அநேகர் அற்புதங்களையும் அடையாளங்களை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராலே அந்த சுகம் கிடைக்கிறதா, அவர் அந்த அற்புதங்களை செய்கிறாரா என்று சொல்லும்போது அவருடைய கோபத்துக்குள்ளானவர்களுக்கு சர்ப்பத்தின் தலைதான் உயர்ந்திருக்கிறது. ஆக அருமையான யோவான் சொல்கிறார், வனாந்திரத்தில் சர்ப்பமானது உயர்த்தப்பட்டதைப் போல, மோசையினால் உயர்த்தப்பட்டதைப் போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட வேண்டும். முதல் மரம் ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தின் மரம். ரெண்டாவது சர்ப்பத்தின் தலை தூக்கி நிறுத்தப்பட்ட மரம். இந்த 2 மரங்களிலும் மனுஷருக்கு ஜீவனை அல்ல, தேவனுடைய கோபாக்கினை தான் அங்கே நடந்து கொண்டிருக்குது. ஆனால் 3வது ஒரு மரத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 11:3 ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆக சர்ப்பமானது மகா தந்திரத்தினாலே அங்கே ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே வஞ்சித்தது. இன்றைக்கும் அதே சர்ப்பமானது எங்கே இருக்கிறது என்று கர்த்தர் காண்பிக்கிறார் என்றால் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக கவலையோடு சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த முதலாம் உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்திலே நடந்தது. அதுக்கு அடுத்த உடன்படிக்கை ஓரேப் மலையிலே நியாயப்பிரமாணம் என்கிற உடன்படிக்கை கர்த்தர் கொடுத்தார். இந்த உடன்படிக்கையினாலே எந்த மனிதனும் தேவனிடத்தில் நீதிமானாக முடியவில்லை. எபிரேயர் 9:15 ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். ஆக முதலாவது உடன்படிக்கை ஏதேனிலும், அடுத்ததாக ஓரேப் மலையிலும் 10 கற்பனைகளின் மூலமாக நியாய பிரமாணத்தின் மூலமாக நடந்த உடன்படிக்கையினால எந்த மனுஷனும் தேவனிடத்தில் நீதிமானாக விடவில்லை. அக்கிரமங்கள் நடந்ததுனால முதலாம் உடன்படிக்கையில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்ய அந்த பிரமாணத்துக்குரியவர் கட்டளையிட்டவர் இந்த பூமிக்கு வந்துதான் சொல்கிறாரு, மனுஷகுமாரனாகிய நான் உயர்த்தப்பட்டிருக்கிற போது எல்லாரும் என் பக்கமாய் இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னார். ஆக ரோமர் 7:8 பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. ஆக பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது. ஆக சகல விதமான இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது என்று ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் காட்டுகிறார். ஆக கற்பனை எப்படி பாவத்துக்கு உயிர் கொடுக்க முடியும்? கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டதாம். அது சமயம் பெற்று மனுஷனை வஞ்சிக்கிறது. கற்பனைக்குரியதான நீதி நியாயங்கள். ஆக அதைத்தான் சொல்லியிருந்தார் எசேக்கியேல் 20:25 நன்மைக்கு ஏதுவல்லாத கற்பனைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி. ஆக இந்த கற்பனையினாலும் இந்த பிரமாணங்களினாலும் மனுஷன் பூரணராக முடியாதபடி இருந்தது. ஆக சர்ப்பத்தின் தலைதான் அந்த கற்பனையை பாவம் உயிர் கொண்டு எழுந்து நிற்கிறது. ஆகவே ரோமர் 7:11 சொல்லுகிறது, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆக பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை கொன்றது என்று சொல்கிறார். அங்கே சர்ப்பமானது என்னை தந்திரத்தினாலே வஞ்சித்தது. ஆக இங்கே சர்ப்பமானது பாவம் என்கிற தன்னுடையதான மீறுதலினாலே கற்பனையினாலே சமயம் பெற்று இன்றைக்கு மனுஷர்களை வஞ்சித்து கொள்ளுகிறது. ஆக மனிதனுடைய மனதை வஞ்சிக்கிறது. ஆக ஏதேன் தோட்டத்தில் தலையை உயர்த்தி காட்டின சர்ப்பம் வனாந்தரத்தில் மோசே மூலமாய் கோலில் உயர்த்தி காண்பிக்கப்பட்ட சர்ப்பம். ஆனால் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறபடி ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையிலிருந்தும் அது அவனை வஞ்சித்து மீறுதலுட்படுத்தி தேவனுடையதான ராஜ்யத்துக்குரியவனாய் மாற்றாதபடி தூர தள்ளிவிடுகிறது.
ஆகவே ஏசாயா 44 அதிகாரம் 20 வசனம், அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தமல்லவோ இருக்கிறது என்று சொல்லாமலும் இருக்கிறான். ஆக வஞ்சிக்கப்பட்ட மனம் இருதயம் மனுஷனை மோசம் போக்குறது. ஆக இதுக்கு என்ன வழி என்று சொல்லும்போது, படைத்த உருவாக்கின தேவாதி தேவன் தமது அன்பின் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். எதற்காக அவர் அனுப்பினார் என்றால், கொலேசியர் 1 அதிகாரம் 21 வசனம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவானீர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்நியராக, பரதேசியலாக, தூரமானவர்களாக ஒரு மனிதனுடைய மனதினால தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் சிலுவையில் அடைந்த மரணத்தினால இப்பொழுது பரிசுத்தராக தம்மை ஒப்புரவாக்கி கொள்ள தேவன் பிரியமாயிருந்தார். ரோமர் 4 அதிகாரம் 15 வசனம், மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆக நியாயப்பிரமாணமானது தேவனிடத்தில் கோபாக்கினையைத்தான் உண்டாக்குகிறது. ஆக நியாயப்பிரமாணமே இல்லாவிட்டால் மனிதனுக்கு மீறுதலே இல்லை. அப்படியானால் நியாயப்பிரமாணம் ஒரு உடன்படிக்கையாக மோசே வைத்திருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை, மீறுதல் இல்லாவிட்டால் பாவம் இல்லை, பாவம் இல்லாவிட்டால் சாபமும் மரணம் இல்லை. இப்படி பாவம், மரணம், சாபம் என்பவைகளை ஜீவன் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நியாயப்பிரமாணம் பாவமோ அது பரிசுத்தந்தான். ஆனால் வஞ்சிக்கப்பட்ட மனதை உடையவன், ஆதாமுக்குள்ளே வஞ்சிக்கப்பட்டிருக்கிற இருதயத்துடையவர்கள் இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற போடாதபடி இருக்கும்போது அந்த நியாயப்பிரமாணமே அந்த மனுஷனை குற்றப்படுத்துகிறது, சாவுக்குள்ளாக கொண்டு போகிறது. 1 யோவான் 3 அதிகாரம் 4 வசனம், பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆக பாவம் என்ன என்றால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம் செய்கிறவன் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். எபேசியர் 2 அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த இந்த மேன்மை குறித்து பார்க்கும்போது, ஆக அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையை சிலுவையிலே கொன்று நடுச்சுவரை தகர்த்து, நியாயப்பிரமாணம் என்கிற நடுச்சுவர், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியத்தில் இருந்த நியாயப்பிரமாணத்தை அவர் ஒழித்து சட்டதிட்டங்களாகிய அவருடைய கட்டளைகள் பிரமாணங்களை தன் சரீரத்திலே முடித்து மனிதனுக்கு தேவனுக்கும் சேரக்கூடாதபடிக்கு ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தை பார்த்து சொன்னாரே, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று. அந்த பகையை இயேசு சிலுவையிலே கொன்று இப்படி சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார் என்று அருமையான தேவ மனுஷன் சொல்கிறார். ரோமர் 10 அதிகாரம் 4 வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவார். நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லை, மீறுதல் இல்லாவிட்டால் பாவம் இல்லை, பாவம் இல்லாவிட்டால் மரணம், சாபம் இல்லை. ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கிற போது அந்த நியாயப்பிரமாணத்தின்படியான சாபங்களை தான் ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்கிற பகையை சிலுவையிலே வைத்து அவர் ஆணி அடித்து அதை கொலை செய்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ரோமர் 8 அதிகாரம் 3 வசனம். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி
தன்னுடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 2வது வசனம் 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை இந்த பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்திருக்கிறார். தேவனே செய்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என் பக்கமாக இழுத்துக்கொள்வேன் என்று. ஆக இன்னும் ஒரு 2 வசனத்தை சொல்லி முடி. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எபேசியர் 1:20-21 எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஆக எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து அவரை தலையாக கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்திருக்கிறார். எபேசியர் 1:23 எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் தந்தருளினார். ஆக தலையாக தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 5:31 இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஆக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வலது கரத்தினாலே உயர்த்தி அவருடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார வச்சிருக்கார். எதற்காக? மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்கு அதிபதியாக இரட்சகராக தேவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு மனுஷகுமாரன் உயர்ந்திருக்கும் போது எல்லாரையும் என் பக்கமாக எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னாரே, சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டார். எந்தெந்த மரணம் சாபம் பாவம் நம்மை தேவனிடத்தில் சேரக்கூடாது விழுந்ததோ அதை முடித்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து உயர்ந்திருக்கிறார். தேவன் அவரை எல்லாத்துக்கும் மேலே உயர்த்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. உயர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து எல்லாரையும் இழுத்துக்கொள்ளும்படி அவரிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். வர்ற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பரலோக ராஜ்யத்தை சேர்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.